ஹலோ, ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டைப்பர் பேக் எப்படி பேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னுடைய குழந்தைக்கு நான் எப்படி டைப்பர் பேக் பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இதில் காமிக்க போகிறேன். நான் இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். பாப்பா வேக்சினேஷன் போகிறதுக்காக பாப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன டைப்பர் பேக்கில் நான் பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இதில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். டைப்பர் பேக்கில் கண்டிப்பாக தேவைப்படுறது டைப்பருங்க. ஸோ பாப்பாவுக்கு இங்கே ஒரு டைப்பர் போட்டுக்கிட்டாலும் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2லேருந்து 3 டைப்பர் எடுத்துகிட்டு போவேன். மேக்ஸிமம் அது எக்ஸ்ட்ரா தான். ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் தான் அங்கே ஸ்டே பண்ணுவோம். ஸோ இருந்தாலும் இது எக்ஸ்ட்ராவாக எப்பவுமே டைப்பர் பேக்கில் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த டைப்பர் இன்கேஸ் அங்கே போய் டைப்பர் சேஞ்ச் பண்ண வேண்டியது அப்படி இருந்ததுன்னா, அப்போ அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு மெஷ் பேக்கும், அதுக்கப்புறம் இது கூட ஒரு நியூஸ் பேப்பரும் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதை அப்படியே பேக் இது கவர் பண்ணி நான் டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ணிடுவேன். இல்லைன்னா இந்த பேக்கில் இது போட்டுட்டு வெளியில் கொண்டு டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக இந்த ஒரு பேக்கும் ஒரு நியூஸ் பேப்பரும் எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் பாப்பாவை டைப்பர் சேஞ்ச் பண்ண வேண்டியது வந்ததுன்னா, அங்கே போய் நம்ம டைப்பர் சேஞ்ச் பண்ணுற டேபிள் இருந்தால் கூட நம்ம அதில் அப்படியே டைரெக்டாக போட முடியாது இல்லைங்களா? அதனால நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் ஒன்று எடுத்துகிட்டு போயிருப்பேன். இதில் பாப்பாவை படுக்க வச்சுட்டு நான் டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இது நான் என் டைப்பர் பேக்கில் எடுத்துகிட்டு போயிருப்பேன். இந்த டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்குனே ஒரு சில இதெல்லாம் விற்பாங்க, ஷீட் அந்த மாதிரி. அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனால் ஹெவியாக தான், ஓவர் வெயிட் ஆகும். பட் அதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஷீட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நம்ம நமக்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்காது. ஸோ அதுக்காக இந்த ஷீட் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா எப்பவுமே நான் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன பை இந்த மாதிரி ஒரு மெஷ் பேக் ஒரு சின்னதாக ஒன்று எடுத்துகிட்டு போவேன். இன்கேஸ் நம்ம ஒரு மெடிசன் வாங்கினோம் அதெல்லாம் வைக்கிறதுக்கு அப்படின்னா எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒன்று என் பாப்பாவுடைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அப்போ அந்த அழுக்கு துணியெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு பேக்கில் தனியாக போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பேக் நான் எடுத்துகிட்டு போவேங்க. அப்புறம் டிஷ்யூ, இது ஃபேஸ் டிஷ்யூ தான். இன்கேஸ் வாய் துடைக்க வேண்டியது இருந்தது, இல்லைன்னா வேறு எதுக்காது இல்லை நமக்கே தேவைப்படும் அப்படின்னா அதுக்காக நான் இந்த டிஷ்யூ எடுத்துகிட்டு போவேன், டிஷ்யூ பேக்கெட். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பால் பாட்டில், பாப்பாவோடைய பால் பாட்டில். இதுலேயே நான் இது ஸ்டீல் அப்படிங்கிறதுனால இன்சுலேட்டட் அப்படிங்கிறனால இது ரொம்ப நேரம் சூடு தாங்காது. பட் ஸ்டில் ஒரு 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 மணி நேரம், ரொம்பவும் பாப்பாவுக்கு நமக்கு சூடு தேவையில்லை இல்லைங்களா? ஸோ அதனால் நான் இதில் ஒரு வெதுப்பான தண்ணியை தேவையான அளவுக்கு, இதில் எம்எல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் தேவையான அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு நான் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய்ப்பேன். ஃப்ளாஸ்கில் தண்ணி எடுத்துகிட்டு போக மாட்டேன். கொஞ்சம் நேரம் வெளியில் போகும்போது எனக்கு தேவைப்படாது. ஏன்னா என் பாப்பா பெஸ்ட் ஃபீட் தான். அவள் பெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால எனக்கு அவளுக்கு ஃபார்முலா ஃபீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்கேஸ் எமர்ஜென்சிக்கு பர்பஸ்க்காக மட்டும்தான் அவளுக்கு ஃபார்முலா எடுத்துகிட்டு போவேன். நிறைய நேரம் அது யூஸே பண்ண மாட்டேன், அப்படியே தான் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அங்கே போய் பெஸ்ட் ஃபீட் பண்ணுற ப்ளேஸில் வேறு யாராவது அவங்க ஏற்கனவே பெஸ்ட் ஃபீட் பண்ணாங்க இடம் இல்லை அப்படின்னா, இல்லை டாக்டரை பார்க்க டைம் ஆகிடுச்சு, நம்ம தான் நெக்ஸ்ட் இருக்கோம், அப்போ பாப்பா அழுகுறாங்க அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி, இல்லை நம்ம ஒரு கேபில் போகிறோம், நமக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை, நமக்கு பால் கொடுக்க வெளியில் ரோடில் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் தான் ஃபார்முலா தேவைப்படும். அதுக்காக இந்த பாட்டிலும், அப்புறம் ஃபார்முலாவுடைய பவுடர், அது பெரிய டின்னு நம்ம தூக்கிட்டு போக முடியாது எல்லா இடத்துக்கும், அவ்வளோவும் தேவைப்படாது. இப்போ இந்த ஒரு பாட்டில் ஃபார்முலா நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா இதுக்கு 120 ml அளவுக்கு, இப்போ என் பாப்பா 4 month இருக்கா, ஸோ 150 ml அப்படி தான் குடிப்பா. அப்படின்னா இது ஒரு 5 ஸ்கூப் தான் தேவைப்படும். ஸோ அதுக்கு அவ்வளோ பெரிய டப்பா தூக்கிட்டு போகணுன்றதுனால இது ஃபுட் கிரேடட் பிளாஸ்டிக் தான். இருந்தாலும் நான் ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தேன். பட் அது அவ்வளோ ஏர்டைட்டாக இல்லை. அதனால் இன்னொரு ஸ்டீல் வாங்குற வரைக்கும் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி நான் இதில் போட்டிருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபுட் கண்டெய்னர் தான். இதில் நான் பாப்பாவோடைய ஃபார்முலா இந்த பவுடர் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் நான் ட்ரெஸ், எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரெஸ் எடுத்துப்பேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா திடீர்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியது அவசியம் வந்துச்சுன்னா அப்போ நமக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா? அதனால் பாப்பா கூட்டிகிட்டு போனால் அவங்க வாமிட் பண்ணுவாங்க, இல்லை
இது பால் கக்குவாங்க, அப்புறம் மோஷன் யூரின் ஏதாவது இதுவாகிடுச்சுன்னா, ஸோ அந்த மாதிரியான ஆக்சிடெண்ட்ஸ்க்காக நான் எப்பவுமே எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரெஸ் எடுத்துப்பேன். ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல ஒரு செட் ட்ரெஸ் எடுத்துப்பேன். இதே நம்ம வந்து வெளியூருக்கு அப்படிலாம் கூப்பிட்டு போகிறோம், நான் ரொம்ப நேரம் ட்ராவலிங் ஒரு ஃபங்க்ஷன்லாம் கூப்பிட்டு போகணும், ஒரு 2 3 செட் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இப்போ வந்து இது மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் இதை வந்து நான் நீட்டாக பேக் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்ஸ் எடுத்து இது உள்ளே வந்து நான் வந்து வைப்ஸு, பாப்பாவுக்கு நாசில் ட்ராப்ஸ், அப்புறம் வந்து ஹேண்ட் சானிடைசர், டைப்பர் ரேஷ் க்ரீம் இதெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து வைப்ஸ் வந்து பெரிய பேக்கெட் தூக்கிட்டு போகாமல் டைப்பர் பேக்கில் பேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 12 பீஸ் இருக்கிற ஒரு வைப்ஸ் வாங்கிப்பேங்க. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரூ. 44 அப்படி வரும். பட் உங்களுக்கு ஆஃபர்லலாம் கூட கிடைக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ஹிமாலயாஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ஒரு கிட்டாக அப்படியே வாங்கிக்கிட்டீங்க செட்டாக அப்படின்னா அந்த செட்டில் வைப்ஸும் இந்த மாதிரி 12 பேக்கெட் வர மாதிரி வாங்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் சானிடைசர் நம்ம வந்து வெளியிலலாம் போகும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து போய் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஹேண்ட் சானிடைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாப்பாவை ஹேண்டில் பண்ணும்போது, ஃபீட் பண்ணும்போது நம்ம கை வந்து சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஹேண்ட் சானிடைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஹேண்ட் சானிடைசர் நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேசல் ட்ராப்ஸ், இது வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது தான். பாப்பாவுக்கு வந்து நோஸ் பிளாக் வந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்ம விட்டோம்னா உடனே அவங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகிடும், அவங்களுக்கு மூச்சு விடுற திணறலாம் வராமல் இருக்கும். அதுக்காக இது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன். ஏசியில் கூட்டிகிட்டு போகிறோம், அதாவது நம்ம காரில் கூட்டிகிட்டு போகிறோம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் ஏசியில் தான் வெயிட்டிங் ஹால் அப்படின்னா அந்த மாதிரி இடம்லாம் சில குழந்தைங்களுக்கு வந்து மூச்சு விடுற பிரச்சனை, சளி இருக்கும்போது இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இது கையோடு எடுத்துகிட்டு போகிறது ஒரு நல்லது, ஒரு சேஃப்டி தானே. அதுக்காக நான் இது எப்போவுமே எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷ் க்ரீம். ஸோ இது வந்து பாப்பாவுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணும்போது இன்கேஸ் அவங்களுக்கு ரேஷஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு சேஃப்டிக்கு நம்ம கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லை. அதனால் வந்து நான் இந்த ரேஷ் க்ரீம், இந்த ஹேண்ட் சானிடைசர் இது 4த்தையும் நான் வந்து இந்த பவுச்சில் போட்டு வச்சுப்பேன். ஒன்று தனியாக வச்சு தேடாமல் இந்த மாதிரி ஒரு பர்ஸ் உள்ளே வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அப்போ வந்து எல்லாமே இது ஒரு ஒன்று எடுத்தாலே நமக்கு எல்லாமே எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் இல்லையா. அதனால் இது வந்து எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாத் பாப்பாவுக்கு வாய் துடைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போவேன். பால் துப்பிட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதை எடுத்துகிட்டு போவேன். இது வந்து ஒரு சின்ன கர்ச்சீஃப் மாதிரி பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு போவேன். ஒரு மைக்ரோ ஃபைபர் மாதிரி வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நான் வந்து எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் என்னுடைய வேலட் ஆஃப்கோர்ஸ். ஸோ அது இவ்வளோ தாங்க நான் வந்து டைப்பர் பேக்கில் என் பாப்பாவுக்கு நான் வெளில கூப்பிட்டு போகும்போது பேக் பண்ணுறது. ஸோ இது எப்படி நான் என்னுடைய இந்த டைப்பர் பேக்குள்ளே வைக்கிறேங்கிறத நான் காமிக்கிறேங்க. இந்த பேக்குள்ளே இவ்வளவும் நான் எப்படி அசெம்பிள் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ வந்தீங்க பேக் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ இதில் நான் வந்து அசெம்பிள் பண்ண போகிறேன். இந்த பேக்கை பற்றின நான் வந்து ஒரு வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அதோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு அதோடைய லிங்க் கொடுக்குறேன். இந்த பேக் வந்து எதுக்காக நான் வாங்கினேன், எவ்வளவு, எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறத ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு அதில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். இதில் வந்து இப்போ நான் எப்படி பேக் பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து டைப்பர்ஸ் எடுத்து நான் எப்பவுமே இந்த லாஸ்ட்டில் வச்சுப்பேன். இந்த கார்னரில் இந்த லாஸ்ட்டில் எப்படி வச்சுப்பேன். அதுக்கடுத்து டைப்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுடைய ட்ரெஸ் வந்து நான் வந்து இந்த மாதிரி சுற்றி அது இந்த 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 டைப்பருக்கு பக்கத்தில் இப்படி வச்சுருவேன். ஸோ அதுக்கடுத்து இந்த பர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் நான் வைப்ஸு இந்த மாதிரி ஹேண்ட் சானிடைசர் இதெல்லாம் வச்சுருக்கேன் இல்லைங்களா. இந்த பர்ஸ் வந்து நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் இந்த ஸ்பேஸ்லேயே வச்சுருவேன். இதில் இன்னும் கூட இங்கே ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், இங்கே கூட இன்னும் கூட எனக்கு ஸ்பேஸ் இருக்குது இந்த இதில். அப்புறம் இங்கேயும் நிறைய ஸ்பேஸஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது அக்காமடேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் என் பாப்பாவுடைய ஃபைல் இதை வந்து இந்த கார்னரில் இப்படி வச்சுருவேன். ஸோ பாருங்கள், பாப்பாவோடைய மெடிக்கல் ஃபைலும் வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இந்த சைடில் வந்து ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா. இங்கே வந்து பாப்பாவுடைய ஃபீடிங் பாட்டில், அப்புறம் பாப்பாவுடைய ஃபார்முலா, இது ரெண்டுத்தையும் நான் இப்படி பக்கத்தில் வச்சுருவேன்.
அப்புறம் வந்து பாப்பாவுடைய இந்த டைப்பர் மாற்றும் போது தேவைப்படுறது. இதை வந்து நான் என்னுடைய ஃப்ரண்ட் பாக்கெட்டில் இப்படி சொருவி வச்சுருவேன். ஃப்ரண்ட் பாக்கெட்டில் இதை வச்சுருவேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து இப்போ டைப்பர் தூக்கி போடுற பேக், இந்த எக்ஸ்ட்ரா பேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த பேக்ஸ், நியூஸ் பேப்பர், இதெல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் இங்கே இந்த இது இருக்கும், ஜிப் வருது, அதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நான் இதை வந்து வச்சுருவேன். அப்புறம் பாப்பாவுக்கு வாய் துடைக்கிற துணி, இது வந்து ரெகுலராகவே நமக்கு தேவைப்படும். உடனே நம்ம வந்து இது வந்து இதுலேயும் வச்சுட்டு தேட முடியாது. அதனால் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாக்கெட் இருக்குது இல்லைங்களா, இதில் பாப்பாவுடைய வாய் துடைக்கிற துணி வச்சுருவேன். அப்புறம் டிஷ்யூ, இதுவும் நமக்கு தேவைப்படும். ஆனால் வெளியில் இங்கே இந்த பாக்கெட்டில் வச்சோன்னா நமக்கு அழுக்காகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் சேஃபாக இது பக்கத்தில் இங்கே இருக்கிற இந்த சின்ன பாக்கெட்டில் டிஷ்யூவும் வச்சுருவேன். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாலெட் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து வாலெட் வச்சுருவேன். பாருங்கள், நல்லா ஜிப் கம்ஃபர்டபுளாக மூடிட்டேன். இது இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பின்னாடி இருக்க பாக்கெட்டில் நான் ஃபோன் வச்சுருப்பேன். ஈஸிலி ஆக்சஸபிளாக இருக்கிறதுக்காக நான் எப்பவுமே இந்த பின்னாடி பாக்கெட்டில் வச்சுருப்பேன். ஸோ பாருங்கள், எனக்கு வந்து எல்லாமே இதுக்குள்ளே அக்குமுலேட் ஆகிடுச்சு. ஈஸியாகவும் ஜிப் மூட முடிஞ்சது. இந்த பாருங்கள், எல்லாமே இதுக்குள்ளேயே வச்சுருக்கேன். இன்னும் கூட இதில் வந்து இந்த ஸ்பேஸ் இருக்குங்க. நம்ம என்ன வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம். பட் அவ்வளோ டைட்டாக வச்சுக்க எனக்கு பிடிக்காது. நான் எல்லாமே இவ்வளோ தான், நான் காம்பேக்டாக பேக் பண்ணிப்பேன். இதில் இருக்கிறது தான் கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம பாப்பா வளர்ந்துச்சுன்னா மேபி வந்து நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும். இவன் இந்த பால் பாட்டிலாக இருக்கிறதுல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம், பிஸ்கெட் இல்லைனா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்பேஸும் எனக்கு இதுவாக இருக்கும். நல்ல குவாலிட்டியான பேக். ஆனால் வந்து சைஸ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் எதிர்பார்த்தேங்க. அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் இருக்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ தூரம் இருக்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் ஓகே, இது வந்து இன்னும் நல்லாவே இருக்குது. இன்னும் காம்பேக்டாக இருக்குது, பட் நல்லா இருக்குது. இது வந்து இதோடைய ஹேண்டில் கூட பாருங்கள், நம்ம கையில் வேணாலும் ஹேண்ட் ஹெல்ப் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஸ்லிங் இருக்குது. நம்ம வந்து நல்ல ஒரு க்ராஸ் பாடி பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய டைப்பர் பேக் இவ்வளோ தான். இதை தூக்கிட்டு இது எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாப்பாவும் தூக்கிட்டு போகிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து உங்கள் பாப்பா வந்து ஃபார்முலா ஃபீட், ஃப்ளாஸ்க்கு இன்னும் கொஞ்சம் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னப்போ பயப்பட தேவையில்லை. இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து ஃப்ளாஸ்கோ இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள், என்ன இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு நம்ம ஜிப் வந்து மூட வரும். இந்த ஏரியா மட்டும் இல்லைனா இப்படி மூட வரும். பட் ஆனால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப லாங்காக கூட்டிகிட்டு போகும்போது ஃப்ளாஸ்க்கும் இன்னும் ஒரு பாட்டில் கூட வச்சு எடுத்துகிட்டு போனேன். நான் ஃப்ளாஸ்க்கு பதிலாக அந்த வாட்டர் பாட்டில் வச்சு இப்போ காமிக்கிறேன். பாருங்கள், இன்னும் அந்த ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதுதான் நான் இதை சொல்லுவேன். Thanks for watching.